வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் தனுஷ். மீண்டும் ஒரு வீடியோ மூலமாக அவங்கள வந்து சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. கடைசியாக போட்ட வீடியோக்கும் இப்போ இந்த வீடியோக்கும் வந்து இடையில வந்து நிறைய கேப் ஆகிட்டுது. ஸோ அதுக்கு வந்து மன்னிக்கவும். ஸோ இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தில் கடந்த கிழமைகளில் வந்து ஒரு சமூக ஆண்டு வந்து நடைமுறைக்கு வந்திருக்குது. ஸோ அதை பற்றிய முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி சிலருக்கு வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் வந்து சில கொண்டாட்டங்களில் வந்து என்னை நேரில் காணும் போது இந்த வீடியோக்களை வந்து நல்லா செய்தீங்க, மேலும் செய்யுங்கன்னு சொல்லி என்னை வந்து மோட்டிவேட் பண்ண சில உறவுகளுக்கும் எனது நண்பர்களுக்கும், மற்றது வந்து காணும் போது எல்லா இடத்தையும் வந்து தேடி தேடி வந்து மோட்டிவேஷனாக கிடைக்கிற அனைத்து உறவுகளுக்கும் வந்து நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த நாங்கள் வீடியோக்குள்ளே இப்போ போவோம். அதாவது இந்த சமூகம் வந்து என்னதுக்காக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தில் வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் 4 மொழிகள் வந்து அரசியல் மொழியாகவும் மற்றும் பேசும் மொழியாகவும் வந்து இருக்கலாம். சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தோட மொழியாக வந்து 4 மொழிகள் உள்ளது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. அந்த விஷயத்துல வந்து தான் ஒரு சின்ன பிரச்சனை வந்து இப்போ கிளம்பி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தில் வந்து வேறு நாட்டு அமைச்சர்களோ வேறு நாட்டு மினிஸ்டர்லேருந்து வந்து யாராவது இங்கே வந்து கதைக்க வரைக்கில் வந்து இங்கே கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆங்கிலத்துக்கு மாறுறார்கள் அவர்களோட கதை கேட்க. ஸோ அதை வந்து தவிர்க்க வேண்டும் சொல்லி அதை வந்து இனி கட்டாயமாக நீங்க தவிர்த்தே ஆக வேண்டும் சொல்லித்தான் இந்த சமோதா வந்திருக்குன்னு சொல்லி சில இணையதளங்கள்ல நியூஸ்ல எல்லாம் நீங்க பார்த்திருக்க கூடும். பார்க்காதவர்கள் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சு கொள்ளுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆங்கிலம் பேசுவதை வந்து சுவிட்சர்லாந்து மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்க வந்து, அதாவது வந்து சுவிட்சர்லாந்து கவர்மெண்டோட இருக்கிறவங்க வந்து தவிர்த்து கொள்ளணும்னு சொல்லி சுவிஸ் அரசாங்கம் வந்து சொல்லி இருக்குது. அதாவது வந்து நீங்க வேற ஒரு ராஜதந்திரியோட கதை கேட்கியோ அல்லாட்டி வந்து வேறு நாட்டு ஒரு ஆர்கனைசேஷனோட கதை கேட்கியோ வந்து நீங்க வந்து ஆங்கிலத்தை பயன்படுத்தாது சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தோட ஒரு ஆட்சி மொழியாக இருக்க ஒரு டொச்சியோ அல்லாட்டி பிரெஞ்சோ இத்தாலியோ அல்லாட்டி ரொமானிஷோ ஏதாவது ஒரு மொழியைத்தான் நீங்க அவர்களோட கதைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த வகையில சாத்தியப்படும் இன்னும் சரியா தெரியல. இதனால வந்து பின்னாடி பிரச்சனைகள் வரலாம்னு சொல்லியும் கூட இந்த சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தில் இருக்கிறவங்களே வந்து தெரிவித்திருக்காங்க. இந்த ஆங்கிலம் பேசக்கூடாது, சுவிஸ் மொழியை மட்டும் பேசணும்னு சொல்ற வந்து ஒரு விதத்துல வந்து சுவிட்சர்லாந்து மொழி பெற்ற வந்து காட்டுது. இதே மாதிரி சில நாடுகள் வந்து தங்களோட மொழி பெற்ற கொண்டிருக்கிற நாடுகள் இருக்கு. அதாவது வந்து அவர் டூரிஸ்டா வெளிநாடுகளுக்கு போனா கூட ஆங்கிலம் பேசுவது வந்து மிகவும் குறைவா இருக்கும். அப்படிப்பட்ட நாடுகளில் ஒன்றுதான் சைனாவும் ஜப்பானும் இருக்கிறது. கூடுதலாக வந்து அவர்கள் ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தா கூட பேச மாட்டார்கள், ஏனென்றால் அவர்களோட மொழி பெற்றபடி. ஆனால் நாங்கள் தான் வந்து போகிற நாட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா மொழிகளையும் மாற்றி மாற்றி நாங்கள் பேச பழகி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் எங்களோட தமிழ் பற்றியும் நாங்கள் காட்டணும் பண்ணுறதுக்காண்டி தமிழர்களை காணக்க வந்து நீங்கள் தமிழில் உரையாடுங்கள், ஏனென்றால் வந்து உங்களோட மொழி பெற்று வந்து கண்டிப்பாக முக்கியம். ஸோ சுவிஸ் அரசாங்கம் வந்து தங்களோட மொழி பெற்றுக்காண்டி தான் வேறு மினிஸ்டரோட கூட ஆங்கிலத்தில் பேச வேண்டாம், தங்கள் நாட்டு மொழியில பேசுங்கன்னு சொல்றாங்க. அப்படி இன்றைக்கு வந்து இடையில வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டரை வச்சு தான் கண்டிப்பா செய்ய வேண்டியிருக்கும். ஸோ அப்படி இருந்தும் கூட அதைத்தான் அவங்க வந்து ஊக்குவிக்கிறாங்க. இந்த ஆங்கிலத்தை தவிர்த்து கொள்ளணும் என்று சொன்னது வந்து பெரும்பாலும் வந்து எல்லாருமே வந்து இந்த கவர்மெண்ட்ல இருக்கிறார்கள், அதாவது வந்து மினிஸ்ட்ரியில இருக்கிற ஆக்களுக்கு தான் வந்து இந்த சமூகம் வந்து சொல்லியிருக்கே தவிர பொதுவாக நோமலா இருக்கிற ஆக்களுக்கு இல்லை. நோமலா இருக்கிற ஆக்கள் என்று பார்த்தீங்கன்னா இளம் சமுதாயத்தினர் வந்து கிட்டத்தட்ட 18 வயசுலேருந்து 24 வயதுக்குள்ள ஆனாக்கள் வந்து 45% ஆக்கள் ஆங்கிலம் பேசுவதை வந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கையில 75% யூஸ் பண்றதா வந்து ஒரு தகவல் தெரிவிக்குது. அந்த வகையில வந்து அன்றாட வாழ்க்கைக்கு ஆங்கிலம் பேசுவது வந்து தவறல்ல. ஆனால் வந்து இந்த மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்களை மட்டும்தான் இனி நீங்க ஆங்கிலத்தில் பேசக்கூடாது, உங்கள் மொழியில பேசணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மினிஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கே வந்து ஆங்கிலம் சரியா தெரியாது. அந்த வகையில வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு காய் பார்மலின் என்றவர், அவரும் வந்து ஒரு கேளிக்கைக்கு ஆக்கப்பட்டிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மீட்டிங் ஒன்றுல வந்து அவர்கிட்ட ஆங்கிலத்தில் பேச சொல்லிக்க வந்து அவர் வந்து தவறான முறையில வந்து அதை வந்து ஆங்கிலத்தை சொன்னதாகவும் அதுக்காக வந்து அங்கே ஒரு கேளிக்கையா நடந்த நிகழ்ச்சி ஒன்று நடந்ததாகவும் வந்து தெரியப்படுகிறது. ஸோ அந்த வகையில வந்து மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டின் மொழியை வந்து பேச சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு காரணமா இருக்குமான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்படி ஒரு சமூகம் வந்திருக்கின்றதை வந்து எல்லா நியூஸ்லையும் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில வந்து நாங்கள் தமிழராக இருக்கிற நாங்களும் வந்து அந்த மொழி பெற்ற கொண்டு போகணும். தமிழரிடம் தமிழ்ல பேசுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தனுஷ். நன்றி, வணக்கம்.